ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி இது எல்லாம் சேர்த்தா சாம்பார் வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு சொல்லி வாங்கி வச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். வாங்க இப்ப இது எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். இப்போ நான் அதுக்காக வந்துட்டு துவரம் பருப்பு நல்லா எடுத்து வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இது கூட உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் பாருங்க, கொஞ்சமா தான் சேர்க்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது கூட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், இது கூட வேற எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சம் மூடிடலாம். ஒரு மூடி நல்லா பருப்பு வேகிற சேர்த்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, பருப்பு வெந்து தம் போயிடுச்சு. பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா பருப்பு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம பருப்பு எடுத்து விட்டு நான் தாளிக்க அதே குக்கர் வச்சுக்கிறேன். இப்போ தேவையானது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நான் வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சும்மா லைட்டா வதங்கினா அது அவ்வளவு டேஸ்டியா இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்ப பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் பருப்புல உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா அதே போல வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து இப்ப பாருங்க, கத்திரிக்காய், முருங்கைக்காவும் இதுல கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்ப இந்த காயை நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி முடிச்சதும் நம்ம அது கூட வந்துட்டு காய்கறியை சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச முள்ளங்கியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்க, காய் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிலர் நம்ம காயை போட்டதுமே தண்ணி ஊத்திடுவாங்க. அப்படி ஊத்தணும் அப்படின்னா காய் வந்து நல்லா வதங்கி இருக்காது. இப்ப நம்ம இந்த காயை வந்து இந்த எண்ணெயிலேயே வதக்கும் போது வந்துட்டு நல்லா காய் நல்லா வதங்கி அந்த உப்பு எல்லாம் ஏறி காய் நல்லா டேஸ்டியா இருக்கும். காயை நல்லா வேகட்டும். இதுலயே பாதி அளவு வெந்துட்டும் காய் மட்டும். பாருங்க, எந்த அளவுக்கு காய் வெந்திருக்கு பாருங்க. கத்திரிக்காய்லாம் இதுலயே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் போடுற அதே குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். தனி மிளகாய் தூள் நம்ம குழம்பு தூள் எல்லாம் சேர்த்து சேர்க்கும் போது நல்லா டேஸ்டியாவே இருக்கும். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சதுக்கு எல்லாம் அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணி இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வேகட்டும். நல்லதான், காய் நல்லா வேகட்டும். குழம்பு கொதிச்சுட்டு இப்ப பாருங்க, நான் பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்ப நான் பருப்பு அதில் சேர்த்துடலாம். அவ்வளவுதான். இப்ப அதுக்கு தேவையான புளி உரைச்சலாம். இப்ப பாருங்க, நான் சின்னதான் ஒரு சின்ன இது அளவுதான் புளி ஊறைக்கிறேன். நெல்லிக்காய் சைஸ்ல பாதி தான். இப்ப பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப இது கூட வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்தா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த புளி ஊற்றினாலே அந்த பச்சை வாசனை போதும். இது கூட வந்து கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்க்கிறேன். அப்போ வந்து இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்களே. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.